இவர் ஒரு பெரிய மர வெட்டுற ஃபேக்டரியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ தெரியாதனமா அவரோட கையை கட் பண்ணிக்கிறாரு. பார்த்தா அவருக்கு வலிக்கவும் இல்லை, அதுலேருந்து ரத்தமும் வரல. இப்போ வெட்டப்பட்ட அவரோட கையை பார்க்குறாரு, அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட்டாக மாறிட்டு வருது. இப்போ வெட்டப்பட்ட அந்த கையோடைய எண்டிங்லையும் பிரெட் மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறமா ஒரு கை இழந்தனால இனிமேல் இவர் இந்த வேலையில தொடர முடியாதா அப்படின்னு இழப்பீடா கொஞ்சம் பணமும் கொடுத்து வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு. இவர் கை இல்லாத பார்த்து அவங்க ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பையன் வேற இருக்கு. ரொம்பவே ஒரு ஏழ்மையான ஃபேமிலி தான் இவங்க. ஆனா இப்போ கொஞ்சம் பணம் இருக்கிறனால எப்படியோ ஒவ்வொரு நாளையும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவரும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வேலை கேட்கறாரு. ஆனா கை இல்லாதனால யாருமே இவருக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே நாள் போயிட்டு இருக்கறனால இருந்த பணமும் தீந்து போயிருது. இதனால சாப்பாடு வாங்குற கூட பணம் இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்னடா நம்ம ஃபேமிலி நம்மளால இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்றானா அவருடைய இன்னொரு கையும் வெட்டி கொடுத்துறாரு. ஏன்னா அது பிரெட்டா மாறும்ல. ஸோ அதை இப்போ அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இருந்த இன்னொரு கையுமே அவரு இழந்துடுறாரு. இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? மீதி இருக்கிறவையும் பிரெட் ஆக்கி திட்டுருவாங்களா?